வெல்கம் டு ஃபீடிங் சக்ஸஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது 8ஆம் வகுப்பு அறிவியல் நுண்ணுயிரிகள் பாடத்தின் புக் பேக் கொஸ்டினும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன. அதாவது நுண்ணுயிரிகள் எந்த அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணுயிரிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, பூஞ்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகள். இவற்றால் சில நன்மைகளும் இருக்குது. ஓகே, இவை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் எனப்படும் நுண்ணோக்கி இல்லை கூட்டு நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும். இந்த நுண்ணுயிரிகள் பார்த்திங்கன்னா மைக்ரான் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஒரு மைக்ரான் அப்படின்னா என்னென்னா 1/1000 மில்லிமீட்டர். இதை 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை மைக்ரோமீட்டர், மியூ மீட்டர் என்ற அலகில் கூட அளவிடுவாங்க. ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அதே போல் ஒரு வருஷம் டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் கேட்டாங்க. டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் 20 ஆங்ஸ்ட்ராம். ஓகே, இதை விட சின்ன அளவு ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது 20 ஆங்ஸ்ட்ராம். அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைரஸ் தான். வைரஸ் தான் உயிருள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் இடைப்பட்ட எல்லை கோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ்கள் வெளியில் இருக்கும்போது உயிரற்றவை போல இருக்கும். ஒரு விருந்தோம்பி ஓம்புயிரின் உள்ளே சென்றவுடன், அதாவது விலங்குகள் மனிதர்கள் உள்ளே சென்றவுடன் வீரியத்துடன் செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் இப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? வைரஸ் என்ற சொல்லுக்கு விஷம் என்று பொருள். அதை பார்த்துங்க. வைரஸ் பயாலஜிக்கல் பசில், அதாவது உயிரியலின் புதிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச் விட்டேக்கரின் 5உலக வகைப்பாட்டில் இடம்பெறாத உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் கூட வைரஸ் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் ஒரு ப்ரோகரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியா தான் ஒரு செல் ப்ரோகரியாட்டிக் உயிரி. ப்ரோகரியாட்டிக் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, முதல் நிலை உட்கரு கொண்ட தெளிவான உட்கரு இருக்காது. ஓகே, அதை தான் ப்ரோகரியாட் உயிரிகள் அப்படிம்பாங்க. அப்போ உண்மையான உட்கரு இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா யூகரியாட்டிக் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா வடிவத்தின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த விப்ரியே அப்படிங்கிறது கார்புள்ளி வடிவம், ஸ்பைரிலம் அப்படிங்கிறது சுருள் வடிவம். ஓகே, அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்தை வைத்து அதுக்கு பெயர் இருக்குது பாக்டீரியாக்களுக்கு. அடுத்து பாருங்கள். மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக சாதாரண சளியை உருவாக்கும் அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா ரைனோ வைரஸ் அப்படிம்பாங்க. இங்கே ஆப்ஷனில் கிடையாது, காமனாக நுண்ணுயிரி அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, அதுதான் இதற்கான ஆன்சர். இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது மலேரியாவை ஏற்படுத்தும், ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த தேர்ட் ஆப்ஷன் விப்ரியோ காலரேங்கிறது காலரா நோயை ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்குறாங்க. டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து தான் பெனிசிலின் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுகிறது. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒண்டர் மெடிசன், மருந்துகளின் ராணி அப்படிங்கிற பெனிசிலினை 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடித்தார். உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்கள். இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட அந்த புரத துகள்களை தான் பிரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஸ் எனப்படுகின்றன அப்படின்னா விரியான். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான் எனப்படும். நுண்ணுயிரிகளை டேஸின் உதவியுடன் காண முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கியின் உதவியுடன் காண முடியும். பொதுவாக நுண்ணுயிரிகள் நுண்ணோக்கியின் உதவியுடன் காண முடியும். ஆனால் வைரஸை மட்டும் கூட்டு நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும். ஏனென்றால் வைரஸ் அளவில் மிக சிறியது. அதாவது பாக்டீரியாக்களை விட 10,000 மடங்கு அளவில் சிறியது தான் வைரஸ். அதையும் நல்லா பார்த்துங்க. ஒரு முனையில் கசையிலை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஸாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஒரு முனை கற்றை கசையிலை, அதாவது இந்த கசையிலை அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ளாஜெல்லம். இதை பொறுத்து பாக்டீரியாவை ஒரு முனை கசையிலை, ஒரு முனை கற்றை கசையிலை, இருமுனை கசையிலை, சுற்று கசையிலை அப்படிலாம் பிரிப்பாங்க. ஓகே, இப்போ பாக்டீரியா பார்த்திங்கன்னா தாவரங்களாகவும் கருதுவாங்க, சில நேரங்களில் விலங்குகளாகவும் பாக்டீரியாவை கருதுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் செல் சுவர் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா தாவர செல்களுக்கு தான் செல் சுவர் இருக்கும். அதனால் பாக்டீரியா தாவரமாக கருதுவாங்க. விலங்குகளாக எதற்கு பாக்டீரியாவை கருதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் போல் அந்த ஃப்ளாஜெல்லம் அப்படிங்கிற கசையிலையால் இடம்பெயரக்கூடியது பாக்டீரியா. அதனால் இதை விலங்குகளாகவும் கருதுவாங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. தவறான வாக்கியத்தை திருத்தி எழுத சொல்கிறாங்க. ஓகே, இதில் பாருங்கள். நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சரிதான். நோயை உண்டாக்கும் கிருமிகள் தான் நோய் கிருமிகள். இதே இந்த நுண்ணுயிரிகள் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியதும் இருக்குது நிறையா. ஓகே, இப்போ மனித குடலில் பார்த்திங்கன்னா 1 கிலோ எடையுள்ள பாக்டீரியாக்கள் வாழ்கிறது அப்படிங்கிறாங்க. நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு லூயிஸ் பாஸ்டியரை சொல்லுவாங்க. ஓகே, அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள். பெண் அனாஃபிலஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன. தவறு. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனாஃபிலஸ் கொசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேரியா நோயை பரப்பும். பெண் அனாஃபிலஸ் கொசு வந்து மலேரியா நோயை பரப்பும். டெங்குவை பரப்புவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எடிப்சி அப்படிங்கிற கொசுக்கள். ஏடிஸ் எடிப்சிங்கிற கொசுக்கள் தான் டெங்கு நோயை பரப்பும். அதே போல் பைலேரியா எனப்படும் யானைக்கால் வியாதியை வந்து உங்களுக்கு கியூலக்ஸ் கொசு வந்து பரப்பும். இது 3மே ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. யானைக்கால் வியாதிக்கு கியூலக்ஸு, அனாஃபிலஸ் கொசு மலேரியா, ஏடிஸ் எடிப்சி டெங்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும். சரி, சின்னம்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொற்று நோய். சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது. தவறு. சிட்ரஸ் கேன்கருங்கிறது உங்களுக்கு எலுமிச்சையில் ஒரு நோய், காற்று அல்லது நீர் மூலம் பரவுகிறது. ஓகே, ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹால் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சரி, ஈஸ்ட் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆல்கஹால் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, மேட்சிட். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோஃபியம், அனடாக், ஓகே, அசிட்டோபாக்டர், நாஸ்டாக் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்ரஜனை மண்ணில் நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள். காசநோய் அது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியாவில் வருது. அடுத்து குரு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியான், அதாவது செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ். லாக்டோபேசிலஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது தான் லாக்டோபேசிலஸ். அதாவது பால் தயிரில் வந்து பாலை வந்து தயிராக மாற்றுறது தான் இந்த லாக்டோபேசிலஸ். இதை தான் ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுகள்பாங்க, உடலுக்கு மிக நல்லது. எட்வர்ட் ஜென்னர் வேக்சின் எனப்படும் தடுப்பூசி முறையை கண்டுபிடித்தவர் தான் எட்வர்ட் ஜென்னர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்காணும் கூற்றினை ஆராய்ந்து சரியான ஒன்றை தெரிவு செய்யும் அப்படிங்கிறாங்க. கூற்று மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது. சரி, இந்த கூற்று சரி. இந்நோய் கொசுவின் மூலம் பரவுகிறது. இப்போ தான் பார்த்தோம், மலேரியா வந்து உங்களுக்கு அனாஃபிலஸ் கொசு மூலம் பரவுகிறது. கூற்று காரணம் வந்து இரண்டுமே சரி. கூற்று காரணத்தை விளக்குகிறது. 2வது கூற்று பாருங்கள். ஆல்காக்கள் பிறசார்பு உயிரிகள். இது வந்து தவறு. ஆல்காக்கள் பார்த்தீங்கன்னா ஆல்காக்கள் பாசியில் வந்து தற்சார்பு உயிரிகள். ஓகே, அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை. இதுவும் தவறு. ஆல்காக்கள் பாசிகளில் பார்த்திங்கன்னா பச்சையம் இருப்பதால் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்கிறது. 2 கூற்றுமே தவறு தான். ஓகே, இதில் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக சுருக்கமான விடையளி அப்படிங்கிறாங்க. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுகிறாங்க. நைட்ரஜனை மண்ணில் நிலைப்படுத்தும் பாக்டீரியங்கள் வந்து ரைசோபியம், சயனோபாக்டீரியா, நாஸ்டாக். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் பாக்டீரியா. வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா பெயர் கேட்குறாங்க. அசிட்டோபாக்டர் தான் வினிகர் அப்படிங்கிற அசிட்டிக் அமிலம் தயாரிக்க பயன்படுகிறது. ஏதேனும் 3 புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுங்கிறாங்க. பாரமீசியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம். அடுத்து பெனிசிலியத்தை கண்டுபிடித்தவர் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், 1928. தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம்? நிறைய நோயை வந்து தடுப்பூசி மூலம் தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தட்டமை, புண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா, காசநோய். இந்த எம்எம்ஆர், பிசிஜி தடுப்பூசியெல்லாம் போடுறோம்ல, மனிதன் பிறந்தவுடன் போடப்படும் முதல் தடுப்பூசி எதுன்னு கேட்பாங்க? பிசிஜி. முத்தடுப்பூசி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க? எம்எம்ஆர். ஓகேவா? இந்த வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையாக பாக்டீரியங்களை பிரிக்கிறோம். பார்த்திங்கன்னா பேசில்லை தான் கோல் வடிவம். ஸ்பைரில்லம் அப்படிங்கிறது சுருள் வடிவம். காக்கை அப்படிங்கிறது கோல அல்லது பந்து வடிவம். விப்ரியோ அப்படிங்கிறது கமா அல்லது கார்புள்ளி வடிவம். எதிர் உயிர்கொல்லி அதை தான் வந்து ஆன்டிபயோட்டிக்மாங்க. ஓகே, அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் எதிர் உயிர்கொல்லி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. இது பல்வேறு வகையான பாக்டீரியா தொட்டுக்கு சிகிச்சையாக பயன்படுகிறது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து நோய் கிருமிகளுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நோய் உண்டாக்கும் கிருமிகள் வந்து வெட்டுக்காயங்கள், வாய், மூக்கின் வழியாக நமது உடலில் நுழைகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது பார்த்துங்க. விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் அத்தியாவசியமானவை ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணுயிர்கள் கழிவுகளை சிதைவடை செய்து மண்ணை வளமாக்கும். ஓகேவா? பூஞ்சைகள், பாக்டீரியா பார்த்திங்கன்னா
உங்களுக்கு இயற்கை துப்புரவாளர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அடுத்து வந்து பாக்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு செல்லால் ஆன புரோகரியாட்டிக், அதாவது உட்கரு அற்றவை. உட்கரு இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. ஓகே. பூமியின் மீது தோன்றிய முதல் உயிரினங்களாக கருதப்படுகிறது. இந்த பூமியின் முதல் உயிரினம் பாக்டீரியா. இது கடலில், அதாவது நீரில் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. இது வந்து ஹைப்போதீசிஸ் தான். ஓகேவா? வகைப்பாட்டியலில் மொனிரா என்ற உலகத்தின் கீழ் வருது. இந்த ஆர்ஹெச் விட்டோகரோட 5 உலக வகைப்பாடு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், அனிமேலியா, தாவரங்கள், விலங்குகள் அப்படிலாம் பிரிக்கிறாங்களா, அதில் வந்து மொனிரா உலகத்தில் தான் இந்த பாக்டீரியாவை வச்சுருக்காங்க. இந்த 5 உலக வகைப்பாட்டில் தான் வைரஸ் வரவே வராது. ஓகே, அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். பாக்டீரியாக்கள் வந்து 1 மில்லிமீட்டர் முதல் 5 மில்லிமீட்டர் வரை அளவுடையது. ஓகேவா? இந்த சுவாசத்தின் அடிப்படையில் காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியான்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். இதில் நிறைய முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கேன். அதை நல்லா பார்த்துங்க. எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சிங்க. இதே போல் சூப்பரான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அது லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.